Dear students, good morning. இன்றைக்கி நாம் 8th Social Science History ஃபஸ்ட் யூனிட் பார்க்குறோம். அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், அதாவது தமிழில் ஐரோப்பியர்களின் வருகை. இந்த பாடத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, டு நோ அபவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. அதாவது நவீன இந்திய வரலாற்றில் ஆதாரங்கள் என்னென்ன வகையான ஆதாரங்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் த போர்ச்சுகீஸ் ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களுடைய வர்த்தகத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பேக்ட் ஆஃப் த போர்ச்சுகீஸ் அண்ட் டச்சஸ் ப்ரெசன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து டு நோ த காலனிக்கல் செட்டில்மெண்ட் ஆஃப் த டென்மார்க்கினுடைய காலனி குடியேற்றம் ஆதிக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து கடைசியாக டு நோ த அரைவல் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் த இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ். அது ஆங்கில மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனங்களினுடைய வருகை மற்றும் நிலைப்பாடுகளை அறிய போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India in 18th and 19th centuries have left accounts of their experience and their impressions of the various part of country. To know the events of modern period, we have abundant source at the international, national and regional level. அதாவது 18ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள், வியாபாரிகள், சமய பரப்பாளர்கள், அவங்க மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அவங்கவுங்க பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டுட்டு அவங்க நாட்டுக்கு போயிருக்காங்க. நவீன கால வரலாற்றினுடைய நிகழ்வுகளை சர்வதேச மற்றும் தேசிய வட்டார அளவில் நிறைய ஆதாரங்கள் நமக்கு கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் நாம் பார்க்க போகிறது சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, அதாவது நவீன இந்தியாவினுடைய ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். த சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஹெல்ப் அஸ் டு நோ த பொலிட்டிக்கல், சோசியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்ஸ் இன் த கண்ட்ரி. ஃப்ரம் த வெரி பிகினிங், the Portuguese, the Dutch, the French, the Danish and the English recorded their official transactions in India of state papers. Will preserved records are very valuable to know about their relations in India. The archives at Lisbon, Goa, Puducherry and Madras were literally store houses of precious historical informations. All these sources must, however, be critically evaluated before they are used for historical writing. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நவீன இந்தியாவுடைய ஆதாரங்கள் அப்படின்னா வரலாற்று ஆதாரங்கள் அந்த நாட்டினுடைய அரசியல், சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முன்னேற்றங்களை பற்றி நன்கு நமக்கு அறிய உதவுகிறது. இந்த ஆதாரங்களை வச்சு நாம் இதையெல்லாம் பார்க்கலாம். தொடக்க காலத்தில், ஆரம்ப காலத்தில் போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், அப்புறம் கடைசியாக வந்த ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய அலுவலக செயல்பாடுகள், அஃபீஷியல் லாங்குவேஜ் சொல்லுவாங்களே, அலுவலக செயல்பாடுகள் தங்களது அரசாங்க பதிவேடில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. இதை பதிவேடுகள் பராமரிக்கப்பட்டு வந்திருக்குது. அவர்களது தொடர்புகளை பற்றியே இந்த பதிவேடுகள் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உண்டான தொடர்புகளை அறிந்து கொள்ளலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஆதாரமாக சொல்லக்கூடிய லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி மற்றும் சென்னை போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ரெக்கார்டுகளை எல்லாம் பாதுகாப்பதற்கான ஆவண காப்பகங்கள் விலைமதிப்பற்ற வரலாற்று தகவல்களில் பெட்டகமாக இன்றைக்கி விளங்குகிறது. அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ், சான்றுகளினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, we can write history with the help of source like written source and material source. அதாவது நம் வரலாற்றை எழுதுவதற்கு பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள், அதாவது ஆதாரங்கள் நமக்கு பெரிதும் உதவும். ரெண்டு வகையான ஆதாரம், ஒன்று எழுதப்பட்ட ஆதாரம், இன்னொன்று அவர்கள் பயன்படுத்தப்பட்ட
பொருட்களை கொண்ட ஆதாரம். அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து ரிட்டன் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ரிட்டன் சோர்ஸாக எழுதப்பட்ட ஆதாரங்கள். ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸஸ் numerous books were published in different languages, hence people began to acquire the knowledge easily in the fields like art, literature, history and science. The Europeans came to know about the immense wealth of India from the accounts of Marco Polo, and similar source of the wealth of India attracted European to this country. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். ரைட்டன் சோர்ஸில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின், அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் கண்டுபிடிக்கப்பட்ட பின் பல்வேறு மொழிகளில் எண்ணற்ற புத்தகங்கள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இதன் காரணமாக கலை, இலக்கியம், வரலாறு, அறிவியல் போன்ற துறைகளை பற்றி மக்கள் மிக எளிதாகவும் எளிமையான முறையில் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்தியாவில் ஏராளமான செல்வத்தை பற்றி மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வந்து குறிப்புகளை எடுத்துகிட்டு போய் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிய செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆனந்த ரங்கம். அடுத்து நாம் பார்க்குறது ஆனந்த ரங்கம் இஸ் அ நேம் ஆஃப் conjured within the annals of the Tamil history. He was translated in the Pondicherry to assist the French trade in India. He recorded the events that took place in the French India. His diaries contain the daily event from 1736 to 1760, which are the only written secular record available during that period. His diaries reveal his profound capacity for the political judgment and is a most valuable source of history. Written source including literature, travel accounts, diaries, autobiographies, pamphlets, government documents and manuscripts. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக ஐரோப்பியர்கள் மார்க்கோ போலோ அங்கெல்லாம் ஐரோப்பியர்கள் இந்தியாவை பற்றி சொன்னனால ஐரோப்பியர்களுக்கு இந்தியாவின் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. தமிழ் வரலாற்று குறிப்புகள் ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்த ரங்கம் அப்படிங்கிறவர். இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். 1736 1760 வரைக்கும் இவர் எழுதிய பிரெஞ்சு இந்திய உறவு முறை பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் குறிப்புகள் அக்காலத்தை பற்றிய அறிய உதவுகிறது. எழுதப்பட்ட ஒரு பதிவுனா இவருடைய இது அப்படின்னு சொல்கிறாங்க. சமயச்சார்பற்ற மதிப்புமிக்க பதிவாக நமக்கு கிடைத்துள்ளன. அவரது குறிப்புகள் அரசியல் தீர்வுகளை வெளிப்படையாகவும் விளக்கும் வகையிலும் வரலாற்றுகள் இருப்பதாக சொல்கிறாங்க. எழுதப்பட்ட ஆதாரங்கள் என்பவை இலக்கியம், பயணக்குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ச்சிவ்ஸ், அதாவது ஆவணங்கள். திஸ் இஸ் த பீப்புள் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட். த நேஷ்னல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா NAI இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. இதில் பார்த்திங்கன்னா அந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், NAI அப்படிங்கிறனுடைய அப்ரிவேஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. It is chief storehouse of the records of the Government of India. It is main source of the information for understanding past administrative machinery as well as guide to the present and future generations related to all matters. It contains authentic evidence for the knowing the political, social, economic, cultural and scientific life and archives of the people of India. It is one of the largest archives in Asia. அது ஆவண காப்பகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் இடத்துக்கு பேர் வந்து இதனுடைய ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு என்ன பண்ணால் ஆவண காப்பகம். அது வரலாற்று ஆவணங்களுடைய பாதுகாக்கும் இடம் வந்து ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து NAI தேசிய ஆவண காப்பகம், இந்திய தேசிய ஆவண காப்பகம்.
இது வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது இந்திய அரசினுடைய ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மையான காப்பகம். இது கடந்த கால நிர்வாக முறைகளை புரிந்து கொள்வதற்காகவும் அனைத்து தகவல்களுடன் தற்காலிக மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒரு வழிகாட்டியாக இந்த ஆவண காப்பகம் விளங்குகிறது. இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதாரம், கலாச்சாரம் மற்றும் அறிவியல் ரீதியான வாழ்க்கை மற்றும் மக்கள் நடவடிக்கைகளை குறித்து தெரிந்து கொள்வதற்கு உண்மையான சான்றுகள் இங்கு இருக்குது. இது ஆசியாவில் உள்ள ஆவண காப்பகங்களிலேயே மிக பெரியதாக சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்கள். த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், presently known as the Tamil Nadu Archives TNA, is located in Chennai. It is one of the oldest and largest repositories in southern India. The most of records in Tamil Nadu archives are in English. The collections include series of administrative records in Dutch, Danish, Persian and Marathi. Few documents are in French, Portuguese, Tamil and Urdu. அது என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு சென்னையில் அமைந்துள்ளது. இது தென்னிந்தியாவில் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய களஞ்சியத்தில் ஒன்றாகும். இங்கே அமைந்துள்ள பெரும்பாலான ஆவணங்கள் வந்து ஆங்கிலத்தில் உள்ளன. மேலும் இங்கே பார்த்திங்கன்னா டச்சு, டேனிஷ், பாரசீகம், மராத்தியம், நிர்வாக பதிப்புகளினுடைய தொகுப்புகள் பிரெஞ்சு மொழியிலையும், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், தமிழ், உருது போன்ற மொழிகளிலும் இருக்குது. இது தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் as 1642 volumes of Dutch records which related to Cochin and Coromandel coast. These records cover the period from the 1657 to 1845. The Danian records cover the period from 1777 to 1845. Dodwell prepared with the great effort, and the first issue of the calendar of Madras records was published in 1917. He was highly interested in encouraging historical resource. He opened a new chapter in the history of Tamil Nadu. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படிங்கிறது 1642ஆம் ஆண்டு டச்சு பதிப்புகளின் தொகுப்புகளாக உள்ளது. இது கொச்சி மற்றும் கோரமண்டல் அப்படின்னா சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. இந்த பதிவுகள் 1657லேருந்து 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. டேனிஷ் பதிவுகள் 1777லிருந்து 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியது. டாட்வெல் என்பவருடைய பெரும் முயற்சியால் 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது. வரலாற்று ஆராய்ச்சியை ஊக்குவிக்குவதற்காக அவருக்கு இருந்த மிகுந்த ஆர்வத்தை இந்த ஆவண காப்பகங்கள் காட்டுகிறது. தமிழ்நாடு ஆவண வரலாற்றினுடைய ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் தான் தொடங்கி வைத்தார். புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் அப்படின்னு பார்த்தோம் யார் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, யார்? டாட்வெல் அப்படிங்கிறவர் தொடங்கி வைக்கிறாரு. இதில் டாட்வெல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் சோர்ஸ். அதாவது மெட்டீரியல் சோர்ஸ் அப்படின்னா பயன்பாட்டு பொருட்கள் ஆதாரம். என்னென்ன வகையான பொருட்களை வச்சு நம்ம ஆதாரங்களை திரட்டலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம இந்த இமேஜில் பார்க்குற பார்த்தியா, இந்த இமேஜ் வந்து செயின்ட் டேவிட் ஃபோர்ட், அதாவது புனித டேவியர் கோட்டை, கடலூரில் இந்த கோட்டை இன்னும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா many paintings and statues are the main source of the modern Indian history. They give us a lot of information on the achievement of the national leaders and historical personalities. Historical buildings like St. Francis Churches at Cochin, St. Louis Fort at Pondicherry, St. George Fort in Madras, St. David Fort in Kadalur, India Gate, Parliament House in New Delhi, etc. are the different style of technique use of
Indian architecture, other objects and materials of the religious, cultural and historical value are collected and preserved in museum. This museum helps to preserve and promote our cultural heritage. The National Museum in Delhi is the largest museum in India, was established in 1949. இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நேஷ்னல் மியூசியம் வந்து மிகப்பெரிய மியூசியம் இந்தியாவில். இப்போ இது வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டதுன்னா 1949. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் இந்திய வரலாற்றினுடைய முதன்மை ஆதாரங்களாக இருக்குது. அவை தேசிய தலைவர்களுடைய சாதனைகளையும் வரலாற்று முக்கியமானவர்களுடைய பற்றிய தகவல்கள் நமக்கு நிறைய தருது. இதில் பார்த்திங்கன்னா இந்திய கட்டடக்கலை அம்சங்கள் தொழில்நுட்பத்துக்கு சான்றாக பார்த்தீங்கன்னா புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புதிய ஜார்ஜ் கோட்டை சென்னை, புதிய டேவிட் கோட்டை கடலூர், இந்தியா கேட்டு, டெல்லி பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை ஆகியன வந்து முக்கியமான சான்றுகளாக இருக்குது. சமய கலாச்சார வரலாற்று மதிப்புமிக்க பொருட்கள் மூலம் சேகரிக்கப்பட்டு அவை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படாது மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த அருங்காட்சியகங்கள் நமது கலாச்சாரத்தை பாதுகாப்பது மேம்படுத்தவும் உதவுகிறது. அது டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் இந்தியாவில் இருக்குது. இது வந்து 1949 நிறுவப்பட்டது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா coins are good source to know about administrative history. The first coinage in modern India under the crown was issued in 1862. Edward VII ascended after Queen Victoria and the coin issued by him bore his model. The Reserve Bank of India was formally set up in 1935 and was empowered to issue the Government of India notes. The first paper currency issued by the RBI means Reserve Bank of India in January 1938 was 5 rupees note bearing the portrait of King of George VI. அதாவது என்ன, நிர்வாக முறைகளை அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இருப்பது பார்த்திங்கன்னா நாணயங்கள். இந்த நவீன இந்தியாவில் முதல் நாணயம் கிபி 1862. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜிகே கொஷின்னு. நவீன நாணயம் வந்து 1862. இதுக்கு முன்னால் நிறைய நாணயங்கள் வந்திருக்குது. இருந்தால் நவீன இந்தியாவில் முதல் நாணயம் வந்து 1862ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. ராணி விக்டோரியாவிற்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் 7ஆம் எட்வர்டு தனது உருவம் தாங்கிய நாணயத்தை முதல்ல வெளியிட்டார். ரிசர்வ் வங்கி இப்போ இருக்குது, இன்றைக்கி ரிசர்வ் வங்கி சொல்லுவாங்களே, அந்த ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது 1935 நிறுவப்பட்டது. இந்திய அரசினுடைய ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை வந்து ரிசர்வ் பேங்க் கிட்ட தான் இருக்குது. பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நோட்டுகளை அச்சடிக்கக்கூடிய முழு அதிகாரம் ரிசர்வ் பேங்க் கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய 6ஆம் ஜார்ஜினுடைய உருவப்படம் தாங்கிய நாணயம் இந்தியாவில் முதல்ல 5 ரூபாய் நோட்டு ஜனவரி 1938ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டது. இது வரைக்கும் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. 1690 புனித ஜார்ஜ் கோட்டை வந்து இதில் வந்து புனித டேவிட் கோட்டை வந்து ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. இப்போ நாம் இதை பார்த்தோம் இல்லையா, இதான் வந்து செயின்ட் டேவிட் ஃபோர்ட், புதிய டேவிட் கோட்டை. இது வந்து 1690 in 1690 in 1690 Fort Saint David was built by British in கடலூர். அது 1690 ஆங்கிலேயர்கள் புனித டேவிட் கோட்டை கடலூரில் கட்டப்பட்டது. இதோட இது பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸ்டூடெண்ட்.